இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட ஆர் பிரெயின் ஆஃப் த இந்த ஒரு விஷயமா இருக்கவங்களுக்கு வந்து இந்த இரட்டை ஆயுள்ன்றது வரப்போகுதா இல்லை தூக்கு தண்டனை அப்படிங்கிறது வரப்போகுதா அப்படிங்கிறது மட்டும்தான் பியூலா ரவிச்சந்திரன் இல்லையா இவங்க கொடுத்த ஒரு வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் இந்த கேஸ் கொண்டு வரப்பட்டிருக்கு. இனிமேல் இன்னொரு அஜித்குமாரா இருக்கட்டும், இன்னொரு ஆகாஷா இருக்கட்டும் வந்துடவே கூடாது அப்படிங்கிற ஒரு டர்ன் பாயிண்டா தான் இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸ்ரீதர் ஒத்துக்குறா இப்படி இதுக்கான தான் அடிச்சா பொண்ணு ஒத்துக்கலனால அதான் சார் விஷயம். இல்ல மேடம், என்ன காரணத்துக்காண்டி அடிச்சா? கண்டிப்பா அவங்க கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல அவங்க கொடுத்துருக்கணும். ஏன் அடிச்சீங்க? ஆனா அது லீக் ஆகலை மேடம். முதல்ல 3 மாசத்துல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க ஒரு கேஸ்ல. வருவாய்த்துறையோட கட்டுப்பாட்டுக்கு வந்த முதல் போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு இதுதான். 5 வருட காலமாக ஒரு போலீஸ் அபிஷியல்ஸ் கூட பெயில் கொடுக்கல. அந்த காவல்துறை அப்படிங்கிறதுக்கே ஒரு பிளாக் மார்க் அப்படிங்கறதா இந்த ஒரு விஷயம். ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ். இந்த மாதிரி இதுல வந்துட்டு தூக்கு தண்டனை கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். மேடம், சாத்தான்குளம் வழக்கு கடந்த வாரம் தீர்ப்பு வந்திருக்கு. 9 பேர் குற்றவாளின்னு சொல்லிட்டு, ஆனா இந்த வாரம் எதிர்பார்த்தோம், அதாவது தீர்ப்பு வழங்கப்படும், அதாவது தண்டனை என்ன விவரம் வழங்கப்படும்னு எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு வந்து தண்டனை வழங்கப்படல. அது என்ன விட மெயின் காரணம்? சார் அதான் நம்ம பேசின மாதிரி நம்ம லாஸ்ட் டைமே பேசியிருந்தோம். பேசும்போது வந்து இல்லை ரொம்ப அதை கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு அந்த ஜட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் அதில் ஒருத்தர் இறந்துட்டாரு. காவல்துறை அப்படிங்கிறவர் இறந்துட்டாரு. கொரோனா காலத்துல மிச்சம் 9 பேரும் வந்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு இன்ஸ்பெக்டர், 3 சப் இன்ஸ்பெக்டர், லைக் 2 ஹெட் கான்ஸ்டபிள், 4 கான்ஸ்டபிள். இதில் மொத்தம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீதர், ரகு கணேஷ், முருகன், முத்துராஜ் இவங்க 4 பேர் மீதும் 8 செக்ஷன், மிச்சம் இருக்க 5 பேரும் மீது வந்து ஒரு 3-4 செக்ஷன் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதான் A1, A2, A3, A4 அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம போன வாரம் வந்து நீதிமன்றத்தில் இது பார்க்கும் போதே 2427 பக்கங்கள் சார்ஜ் ஷீட், 221 ஆவணங்களாக இருக்கட்டும், 100க்கும் மற்ற டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று. போன வாரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜட்ஜ் அவர்களே வந்து இங்கே நிறைய ஒரு கேள்விகள் எழுப்பியிருந்தார். அதாவது இவர்கள் குற்றவாளி அப்படின்னு சொல்லும் போது, அதாவது ஸ்ரீதர் அவர்கள் தான் இதுக்கு பிரெயினா செயல்பட்டதாகவும், அவர் ஃபர்ஸ்ட் அடிச்சு அப்புறம் 2 போலீஸ் அபிஷியல் இன்னும் மிச்சம் இருக்கவங்க அடிச்சாங்க அப்படின்னும் விடிய அடிச்சு பழகிருக்காங்க. அதான் நம்ம அடிச்சு பழக அப்பா பையன் கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற அடிமை சிக்கிருச்சுடா. இன்னொன்னு ஃபெனிக்ஸ் அவர்கள் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தன்னுடைய லைக் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொன்னதாகவும், இங்க என்னன்னா எங்களை வந்து 200 முறை அடிச்சிருக்காங்க, மேல அடிச்சிருக்காங்க, விடிய 10 நிமிஷம் கேப் விட்டு 8 மணி நேரம் எங்களை அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன விஷயம் எல்லாமே இங்க வந்து உறுதியான ஒரு விஷயம். நம்ம என்னதான் இந்த பக்கம் ஒரு காவல்துறையினர் இப்படின்னு நம்ம சொன்னாலும், திரும்ப ஒரு காவல் அதிகாரியான ரேவதி பியூலா ரவிச்சந்திரன் இல்லையா இவங்க கொடுத்த ஒரு வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் இந்த கேஸ் கொண்டு வரப்பட்டிருக்கு. எல்லாருமே என்னங்க 5 வருஷம் டிலேன்றாங்க. பட் ஆனா இந்த 5 வருட காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு லைக் ஒரு விட்னஸ் லைக் டாக்குமெண்ட்ஸ், எவிடென்ஷியல் இது எல்லாத்தையும் விசாரிப்பதற்காக எடுத்துக்கொண்ட கால அவகாசம் தான் இந்த 5 வருடம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் தான் 9 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னும், கூடவே என்னன்னா தண்டனை விவரமானது ஏப்ரல் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரீசனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய மாநில அரசு அதிகாரிகள் கிட்ட வந்து இது ஒப்பீனியன் கேட்கறதுக்கான ஒரு விஷயம். அவங்க இன்னும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா 2 விஷயம் தான் இங்கே. ஒன்று, நம்ம எல்லாருமே இதில் திரும்ப பேசின விஷயம், கண்டிப்பாக இந்த சாத்தான்குளம் வழக்கில் வரக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆனது இனிமேல் இந்த மாதிரி இன்னொரு வந்துட்டு தாய் மகனா இருக்கட்டும், இல்லை இன்னொரு அஜித்குமாரா இருக்கட்டும், இன்னொரு ஆகாஷா இருக்கட்டும் வந்துடவே கூடாது அப்படிங்கிற ஒரு டர்ன் பாயிண்டா தான் இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, வெளியே பயிரமிஞ்சிற கதையா வந்து காவல்துறையே அதில் வந்து, அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா அக்யூஸ்ட் மாதிரி இன்னைக்கு நடந்துக்கிட்டாங்க. அந்த இதுவும் ஒன்று வெளிச்சத்துக்கு வரும் கண்டிப்பா. ஏன்னா இவங்க மீதே வந்து கொலை ஆதாரங்களை அளித்தல், எப்பவுமே வந்து பார்த்தோன்னா நம்ம ஏதாவது ஒரு அக்யூஸ்ட் மேலே ஆதாரங்களை அளித்தல்னு போடுவோம். இங்கே வந்து அவங்களே வந்துட்டு அந்த காவல்துறையே செவத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தை கழுவுறதா இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடும் போது அந்த லத்தி வச்சு அடிச்சதா இருக்கட்டும், அன்நேச்சுரலா வந்து அடிச்சதா இருக்கட்டும், லத்தியை விட்டது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கும் போது, அதாவது ஒரு பிடிப்படக்கூடிய ஒருத்தர் என்னென்னலாம் ஒரு செக்ஷன்ஸ் அவங்க மேலே போடுவாங்களோ அந்த எல்லா செக்ஷன்ஸும் வந்து இவங்க மீது வந்து இங்கே போடப்பட்டிருக்கு. அதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு இப்படிலாம் கூட இவங்க இருப்பாங்களா, இப்படிலாம் கூட இவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். ஏன்னா கிரிமினல் கான்ஸ்பரன்சியா இருக்கட்டும், மர்டரா இருக்கட்டும், காமன் இன்டென்ஷனா இருக்கட்டும், கூடவே இந்த ஆதாரத்தை அழுத்தலா இருக்கட்டும், இல்லை போய் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, அதுவும் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே இவங்க மீது போடப்பட்ட செக்ஷன்ஸ் இந்த இடத்துல ஆக்சுவலி. ஏன்னா நல்லாவே தெரியும் போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கு என்னன்னா, இது இப்போ நம்ம பண்ணோம், இவ்வளோ அடிச்சோம்னா இங்கே ஏதாவது ஒரு விளைவு இருக்கு, ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்குன்றது ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம ஏன்னா காமனா ஒருத்தர் வந்து பேசினா குத்துனா சாவான்னு உனக்கு தெரியுமா தெரியாத நம்ம கேட்கிறோம். அதே கேள்வி தானே காவல்துறையை நோக்கியும் இங்க வந்து வைக்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. சாவடு நினைச்சு அடிச்சிருக்காங்களா மேடம்?
ஆக்சுவலி இங்க அதுதான் என்ன, நீங்க அந்த டைம் லைன் படி பார்த்தோம் அப்படின்னாலே இங்க வந்து ஜூன் 19 அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த கோவிட் டைம்ல அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஜூன் 20 கோவில்பட்டி சிறையில் அடிக்கப்படுறாங்க. ஜூன் 22 வந்து முதல்ல ஃபெனிக்ஸ் அவர்கள் நைட் 9 மணி போல இறந்து போறாரு. மறுநாள் காலையில ஜெயராஜ் வந்து 5 மணி போல இவர் இறந்து போறாரு, 5:40 போல காலையில. இந்த அதுக்கப்புறம் இந்த வணிகர் சங்கமா இருக்கட்டும், எல்லாரும் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. சமுதாய மக்களா இருக்கட்டும், சமுதாய மக்கள் பல பேர் எல்லாருமே தீர்வு வேணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஈடுபடும்போது ஜூன் 24 ஹைகோர்ட் தாமாக முன் வந்து இதை வந்து அவங்க இந்த கேஸ் எடுத்துட்டு என்ன ஆகுறா, ஜூன் 29 ஜட்ஜ் பாரதிதாசன் அவர்கள் வந்து ஏன்னா கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறதால அவர் விசாரணை மேற்கொள்றாரு. ஜூன் 30 அப்போ இருந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா சிபிஐ வசம் வந்து ஒப்படைக்கணும்ன்றாங்க. நீதிமன்றமும் அதுக்கு வந்து ஆர்டர் இஷ்யூ பண்றாங்க. அதனை தொடர்ந்து சிபிஐ அங்கிருந்து டெல்லியிலேருந்து இங்கே வந்து இந்த கேஸை வந்து கையில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகிட போகுது அப்படிங்கிறதுக்காக ஜூலை 1ஆம் தேதி சிபிசிஐடி அவங்க என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜூலை 10ஆம் தேதி சிபிஐ அவங்க என்கொயரியை வந்து அவங்க வசம் ஒப்படைக்கப்படுது. செப்டம்பர் 25, 2020 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. முதல்ல 3 மாசத்துல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க ஒரு கேஸில். இந்த கேஸில் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் வருவாய்த்துறையோட கட்டுப்பாட்டுக்கு வந்த முதல் போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு இதுதான். ஏன்னா அந்த எவிடன்ஸ் எல்லாம் போலீஸ் அழிச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால திரும்ப எப்படி போலீஸ் அபிஷியல் நம்பி விடுறது அந்த ஸ்டேஷன். அதனால வருவாய்த்துறை பண்ணது அந்த அவங்க தானே, வருவாய்த்துறை வந்து அவங்க கட்டுப்பாட்டுல இது எடுக்கிறாங்க. வருவாய்த்துறை 1 மாசத்துல எடுத்துறாங்க மேடம். எப்படி அந்த காலவாசம் எவ்வளவு? காலவகாசம் இல்லை, ஹைகோர்ட்டுக்கு போது சூமோட்டோவா வருது. ஒரு வாரம் இருக்குமா? ஒரு வாரம் 10 நாள். சிபிசிஐடி சிபிஐ வர்றதுக்குள்ள அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துதான் சிபிஐ அபிஷியல்ஸ் என்கொயரி பண்ணி 2021 to 2023 வந்து பார்த்தோம்னா இப்ப நம்ம சொல்லப்பட்ட எல்லா விட்னஸஸ் எல்லாமே வந்து ஆர்கியூமெண்ட் லைக் கிராஸ் இது எக்ஸாமினேஷன் இது எல்லாமே முடிக்கப்பட்டுதான் இன்னைக்கு வந்து இந்த ஜட்மெண்ட் எல்லாமே ஃபைல் பண்ணப்பட்டு இந்த ஜட்மெண்ட் ஆனது வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா மேடம். அதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த பிளட் அந்த செவுத்துலாம் கழுவுனதா இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் ஸ்டிக்கில் அதாவது அந்த லெத்தியில இருந்த பிளட்டா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி 1 வாரம் 10 நாள் இருந்துச்சு, அப்படியே இருந்துச்சு அப்படின்னா எப்படி அதெல்லாம் எப்படி சிக்கனுச்சு? இப்போ நீங்க 1 வாரம் 10 நாளும் கிடையாதுங்க. 19 அவங்க இறந்து போறது பாத்தீங்கன்னா 22 23 அவங்க இறந்து போறாங்க. அட்லீஸ்ட் 2-3 நாள் கேப் தான் இந்த இடத்துல. ஓகேங்களா? அதுக்குள்ள ஹைகோர்ட்டுக்கு வருது, இமீடியட்டா என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல. ஓகே, ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னொன்று இதுல வந்து பாத்தீங்கன்னா ரேவதி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். நேரடியா பார்த்த சாட்சி. விடிய என்ன பண்ணாங்க, அடிச்சாங்கன்றது இல்ல. இன்னொன்னு நடந்தது இந்த கேஸ்ல தான். இந்த 5 வருட காலமாக ஒரு போலீஸ் அபிஷியல்ஸ் கூட பெயில் கொடுக்கல. கரெக்ட். ஓகே, ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா 2025 ஜூன்ல வந்துட்டு ஸ்ரீதர் அவர்கள் அந்த A1 ஆகிய ஸ்ரீதர் இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா பெயில் கேட்கிறாரு. ஹைகோர்ட் பெயில டிஸ்மிஸ் பண்றாங்க ஃபர்ஸ்டா. அது மட்டும் இல்லாம ஜூலை 22, 2025 என்ன பண்றாரு அப்படின்னா அப்ரூவர் பெட்டிஷன் போடுறாரு. நான் அப்ரூவரா மாறிடுறேன், மற்ற போலீஸ் அஃபிஷியல்ஸ் என்னென்ன பண்ணாங்கன்றதும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்றாரு. இதுக்கு ஜூலை 25 என்ன பண்றாங்க அப்படின்னா அதாவது ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அவருடைய குடும்பத்தாரும் வந்து இங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நீதிமன்றமும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, சிபிஐயும் இங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவர் தான் மெயின் கல்பிரிட்டு. ஸோ இவரை வெளியில விட்டோம், அவர் அப்ரூவரா மாறினாலும் சரி, இவருக்கு பெயில் கொடுத்தாலும் சரி, இவர் எல்லாத்தையும் அழிச்சிருவாரு, சாட்சிகளை அழிச்சிருவாரு அப்படிங்கிற அடிப்படையில் ஆகஸ்ட் 4, 2025 என்ன பண்றாங்கன்னா கோர்ட் வந்து இவரோட அப்ரூவர் பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் பண்றாங்க. இந்த இடத்துல டிஸ்மிஸ் பண்ணி மார்ச் 2, 2026 இந்த கேஸோட மொத்த என்கொயரியும் முடிக்கப்படுது. எல்லாமே முடிக்கப்பட்டுதான், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உட்பட எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாமே முடிக்கப்பட்டுதான் 9 பேரும் குற்றவாளிகள் தான் அப்படிங்கிறது ஒண்ணு வந்து இன்னைக்கு எதிர்பார்க்கப்பட்டது. என்ன தண்டனை கொடுக்க போறாங்க அவ்வளவுதான். அது வந்து ஆயுள் தண்டனையா தூக்கு தண்டனையா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்க்கு இங்க டெத் பெனால்ட்டி கொடுப்பாங்க. ஓகே, ஏன்னா இங்க வந்து இவங்க அவ்வளோ கொடுமைகள் இங்க அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கடைசி வரை ரத்தம் சொட்ட அடிச்சு அவர் கொண்டிருக்காங்க. இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ப்ளீடிங் எல்லாமே இருந்ததாக இங்க சொல்லப்படுது. இது எல்லாமே இருந்துதான் இங்க வந்து இவ்வளோ தூரம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ அவங்க வேதனைகள் அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே. எப்படின்னா அந்த காவல்துறை அப்படிங்கிறதுக்கே ஒரு பிளாக் மார்க் அப்படிங்கறதா இந்த ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி சில பேர் செய்யற தவறுனாலதான் எத்தனையோ இடத்துல காவல்துறையினர் ஒழுங்கா வேலை பார்த்து அதாவது அந்த யாரெல்லாம் அந்த அக்யூஸ்டா அவங்களுக்கு உரிய நேரத்துல தண்டனை கிடைப்பதற்கும் இங்க இருக்கு. ஏன்னா இந்த கேஸ்ல பார்த்துக்கோங்களேன், இப்படிப்பட்ட காவல்துறை ஒரு பக்கம், இவங்களுக்கு மெயினா இந்த தண்டனை கிடைப்பதற்கு வழிவகுத்ததே இன்னும் காவல்துறை அபிஷியல்ஸ் தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ மெயின் முக்கியமான விஷயம் நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா ஆல்ரெடி தண்டனை அப்படிங்கிறது என்னன்றதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் இந்த இடத்துல. பட் இருந்தாலும் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரிப்போர்ட் கேட்கப்படும். எதுக்கு மேடம் அந்த ரிப்போர்ட்? ஒருவேளை தூக்கு தண்டனை கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற எக்ஸாக்ட்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் இந்த மாதிரி இதில் வந்துட்டு தூக்கு தண்டனை கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது இந்த ஒரு ஒப்பீனியன் ஆனது கேட்கப்படலாம் அந்த இடத்துல. அதற்கான ஒரு விஷயமா கூட இது இருக்கலாம்.
ஓகே, அப்படி இருக்கும் போது தான் இன்னைக்கு அந்த ரிப்போர்ட் வரல. ஏன்னா அரசு தரப்புல சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த அறிக்கை இன்னும் வரல. அதாவது வரணும். அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க, ஒன்று மென்டலி அறிக்கை ஒண்ணு, இன்னொன்று வந்து உடல்நலம் எப்படி இருக்கு, இந்த தண்டனை கொடுத்தா அந்த ஏத்துக்குவ பக்குவம் அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி மனநிலை, உடல்நிலை, கூடவே வந்து அவங்களுடைய சொத்து விவரங்கள் மெயின் மேடம் மெயினா எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க, ரெண்டாவது இவனால எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காங்க எல்லாமே. ஆனா இப்ப பெயில இருக்கும்போது சம்பளம் கிடையாது இல்ல மேடம்? இல்ல சார், இங்க சஸ்பென்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு இருக்கும்போது மேக்ஸிமம் வந்து இங்க சஸ்பென்ஷன் ஆர் டிஸ்மிசல் அப்படின்னு போகும்போது நமக்கு வந்து சம்பளம் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த சம்பளம் முழுசா இல்லாம சில விஷயங்கள் வந்து அங்க கொடுக்கப்படலாம். ஓகே, அப்படி இருக்கும்போது அந்த அது எல்லாருக்கும் இருக்கு. ஏன் ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக உயிர் போனது திரும்ப வராது. பட் ஆனா அவங்களுக்கு காம்பன்சேஷன் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா இழப்பீடு ஏதாவது கொடுத்தா அந்த சொத்து விவரங்களை வைத்து அது வந்து அந்த இடத்துல கொடுக்கப்படலாம். ஓகே, ஏன்னா நம்ம நிறைய கேசஸ்ல பார்த்திருக்கோம். இது வரைக்கும் விக்டிம்னு வரும்போது கவர்மெண்ட் தரப்புல இருந்தும் ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கப்படும். பிளஸ் யார் அதை நிகழ்த்தினாங்க அவங்க தரப்புல இருந்தும் ஒரு காம்பன்சேஷன் வந்து அங்க கொடுக்கப்படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் இப்போ வந்து இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வந்ததாக சொல்லப்பட்டாச்சு, அந்த ப்ராப்பர்ட்டி ரிப்போர்ட் என்னென்ன எல்லாமே இங்கே வந்து வந்ததாக சொல்லப்பட்டாச்சு. இல்லை என்னன்னா மெயினாக அந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் அந்த ஒரு அறிக்கை வரணும் அப்படிங்கிறது இந்த சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் அவகாசம் கொடுத்துருக்காங்க. 4:30 மணிக்குள்ள எங்களுக்கு வரல அப்படின்னா அது வரைக்கும் தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் அந்த ரிப்போர்ட்டை. வரல அப்படின்னா 2ஆம் தேதி நாங்கள் என்ன ஜட்மெண்ட் டிசைட் பண்ணி வச்சிருக்கோமோ அதை நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. இப்போ நம்ம பேசுகிற வச்சு பார்த்தீங்கன்னா சாகு மாதிரி ஆயுள் தனியா இருக்கு, இல்லைன்னா தூக்கு தனியா இருக்கு. அதான் இரட்டை ஆயுள் அப்படின்றதே உங்களுக்கு அங்கே போகும்போது வந்து லைஃப் லைக் இம்ப்ரெஸ்மெண்டல் டெத் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஏன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. நான் சொன்னேன் முதல்ல இந்த 4 பேர் A1 A2 A3 A4 இருக்கட்டும், மிச்சவங்களுக்காக இருக்கட்டும் ஒரு 8 செக்ஷன் 3 செக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ செக்ஷனுக்கு தகுந்தாற் போல அவங்களுக்கான தண்டனைகள் இங்கே வந்து கொடுக்கப்படும். அப்படி இருக்கும்போது இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட ஆர் பிரெயின் ஆஃப் த இந்த ஒரு விஷயமா இருக்கவங்களுக்கு வந்து இந்த இரட்டை ஆயுள்ன்றது வரப்போகுதா இல்லை தூக்கு தண்டனை அப்படிங்கிறது வரப்போகுதா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம வெயிட் பண்ணி இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இல்ல வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாலும் கூட மக்கள் அந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க மேடம். ஏன்னா ஒரு முக்கியமான வழக்கு சொல்லப்போனா காவல்துறையே இன்னைக்கு வந்து இந்த தவறா பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது எல்லாம் தூக்கு தண்டனை எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இது பிரீச் ஆஃப் ரூல்ஸ் அப்படிங்கிறது நீதிமன்றத்தாலே சொல்லப்படாத ஒரு விஷயம். ஏன்னா 10 நிமிஷம் கடையை திறந்து வச்சிருக்காங்க, இப்படியா நீங்க போட்டு ப்ரூட்டலா அடிச்சு கொல்லுவீங்கன்ற ஒரு விஷயம் இல்லை. எனக்கு அதான் மேடம் டவுட். இப்போ வந்து இப்போ உங்க தான் கொன்னாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் வந்துருச்சு. ஆனா எதற்காக கொன்னாங்க? ஒரு 10 நிமிஷத்துக்காக விடிய 10 நிமிஷம் கேப் போட்டு விடிய தந்தை மகனையும் நிர்வாணப்படுத்தி அடிச்சு கொடுறாங்கன்னா உண்மையான காரணம் இதுவா இருக்குமா? இது வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியில வெளில வருமா எப்படி? கண்டிப்பா சார், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வித் த ஜட்ஜ்மெண்ட் வி கேன் எக்ஸ்பெக்ட். ஓகே, ஏன் இந்த மாதிரி அதாவது லைக் மோட்டிவ் பிஹைண்ட் இது அப்படிங்கிற மாதிரி போது கண்டிப்பா நமக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஜட்ஜ்மெண்ட்டோட நமக்கு தெரிய வரதுக்கான சான்சஸ்மே இங்க நிறையவே இருக்கு. ஸ்ரீதர் ஒத்துக்குறா இப்படி இதுக்கான தான் அடிச்சா அப்படின்னு? ஒத்துக்கலனால அதான் சார் விஷயம். என்ன காரணத்துக்காண்டி அடிச்சா? கண்டிப்பா அவங்க கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல அவங்க கொடுத்துருக்கணும் ஏன் அடிச்சீங்க. ஆனா அது லீக் ஆகலை மேடம். அது இது வரைக்கும் இது வந்து நம்ம எல்லாமே டில் த டேட் ஆஃப் இதுன்னும் போது நமக்கு வந்து கான்ஃபிடென்ஷியலா வைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய. ஏன்னா நம்ம இதுவே எடுத்துக்கோங்களேன், அந்த விளாத்துக்குளமே எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அங்கே நிறைய கேள்விகள் அகைன் காவல்துறையை நோக்கி வைக்கப்படுது. நீங்க என்ன பண்றீங்க, என்ன ப்ராசஸ் அந்த அங்க தர்மமுனீஸ்வரன் அரெஸ்ட் ஆகும்போது தெரிஞ்சது அவன் என்னென்ன அப்டேட் நடக்குது அந்த ஊர் மக்கள்கிட்டயும் நியூஸ்லயும் பார்த்துட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறது. அந்த மாதிரி பார்க்கும்போது போலீஸ் அஃபிஷியல் என்னென்ன பண்றோம் ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னா குற்றவாளி அங்க தப்பிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான எல்லா கேசஸ்லயும் நம்ம எல்லா டைம்லயும் எல்லாமே ரிவீல் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கான்ஃபிடென்ஷியாலிட்டி பேஸ் பண்ணி சில விஷயங்கள் இறுதி அப்ப கூட நமக்கு வந்து அங்க தெரிய வரலாம். கண்டிப்பா மேடம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக நன்றி மேடம். நன்றி சார்.